ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான அழகான வீடியோ பார்த்தலாம். அழகழகான விஷயம் தான் காட்ட போகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய ஹாலை வந்து அழகுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணில் செய்வாங்கல்ல, களிமண்ணில் செய்வாங்கல்ல, அந்த பொருள் தான். மண் பொருட்கள், கலையான பொருட்கள். அதனால் அது எல்லாமே நிறைய வாங்கினோம். முதல் நாள் போய் வாங்கினோம், அடுத்து கொஞ்சம் மறுநாள் போய் கொஞ்சம் எடுத்தோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோமா அப்படின்ற மாதிரி. இருங்க, நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது எட்டிலேருந்து காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் இவ்வளோ திங்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்றதும் காட்டுறேன். இன்னும் நிறைய எடுத்தோம் இது கூட. ஆனால் எனக்கு தோணுச்சு, நம்ம சம்மந்தமே இல்லாமல் அழகாக இருக்குன்றதுக்காக வாங்கிட்டு வர முடியாது. எங்கே வைக்கிறதுன்றது ஒரு ஐடியா இருக்கணும். 2 சிங்கம் இருந்துச்சு. என்ன 2 சிங்கம் ஒரே பக்கம் பார்த்து இருந்துச்சு, அதனால வேணாம்னு சொல்லிட்டோம். எது வேற ஒரு பக்கம் பார்க்காம எனக்கு அந்த சிங்கத்தை பார்த்து ஆசையா இருந்துச்சு. ஆனா சாய் என்ன பண்ணுவானா, நாய்க்குட்டி இது மாதிரி ஏறி உட்காந்துருவான், குதிரை மேலே ஏறி உட்கார்ற மாதிரி. அதனால உடச்சிருவாங்க அப்படின்ட்டு இது மட்டும் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் தேவைன்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட்டாக வாங்கி வைக்க வேண்டாம்னு வந்துட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிற இடத்துல வச்சிருந்ததுனால இது எல்லாமே டஸ்ட்டாக இருக்கு. ஆமாம், இப்போ அது எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி லைட்டாக க்ளீன் பண்ணி வெயிலில் தூக்கி வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு பிடிச்ச கலர் 3 வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை அடிக்கணும். ஏன்னா சில இது கலர் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம புது சோஃபா வாங்கியிருந்தோன்னு காமிச்சிருப்பேன். அந்த சோஃபாவுடைய அந்த கார்னர் இந்த கார்னர் 2 பக்கமும் வைக்கிறதுக்காக இது 2 வாங்கியிருக்கோம். இதுவும் வாங்கியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் வச்சோம்னா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். இது 2த்துல வந்து இந்த ஸ்டாண்டு வந்து இதுக்கு தானே வச்சா இதுக்கு. ஆனால் இதோடைய கலர் வந்து அதுக்கு சூப்பராக இருக்கும். மகி அதுக்கு வந்து இதை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஹைட் கொடுக்கும். இந்த தொட்டி நான் எதுக்கு வாங்கினேன், சம்மந்தமே இல்லாமல் தொட்டி எதுக்குடா, உங்களுக்கு எதுவும் செடி வைக்க இடம் இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கலாம். தொட்டியை கவுத்தி போட்டால் எனக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிடைக்கும். அந்த ஸ்டாண்டு மேலே இதை தூக்கி வைக்க போகிறேன். அந்த தொட்டிக்கு தான் கலர் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ரே பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டாண்டு தான், இதுவும் ஸ்டாண்டு தான். ஸோ இந்த யானை ஸ்டாண்டு மேலே வந்து ஏன்னா 3 ஸ்டாண்டு இருக்குது பார்த்தேன். அதோ அந்த மீன் உருளி, அது பாருங்க ஃபிஷ் மாதிரி அழகாக இருக்குல்ல, அந்த தெரியுதா எல்லாம் க்ளோஸ். அந்த மீன் உருளியை தான் இது மேலே வைக்க போகிறோம். அதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்து இந்த அக்காவை வைக்க போகிறோம். இந்த அக்காவை எல்லாம் கனமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த பாருங்க, இங்கே ஆடுதுற மச்சா லைட்டா, அது மேலே ஆட வச்சலாம். ஆடாது. ஆமாம், இல்லைன்னா பாட்டு ஆஃப் பண்ண ஆர்டர் பாட்டிடும். ஸோ இந்த அக்காவை தூக்கி இதுக்கு மேலே வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர்லாம் வாங்கினாரு. அப்புறம் பழங்காலத்தில் லைட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கினாரு. இப்படி பிடிச்சிக்கிட்டு போவோம்ல கையில், அதெல்லாம் வாங்கினாரு. பட் உபயோகம் இல்லாமல் நம்ம வாங்கி சும்மா வைக்கக்கூடாது. அதனால வச்சுட்டேன் நான். அதை வைக்கும் போதே எங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் கிட்ட கம்மியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாருங்க, இது 2மே அகல் விளக்கு குடில். இதுக்குள்ள வந்து நான் அகல் விளக்கு வைக்க போறது இல்லை, நம்ம அந்த கேண்டில் விற்கும்ல குட்டி குட்டியா, அதை வாங்கி இதுக்குள்ளே வச்சு விட போகிறோம். நம்ம பூஜை ரூம் முன்னாடி வைக்கிறதுக்காக. அது வந்து பிளைனாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் நான் அடிச்சுக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு நான் வாங்கினேன்னா விளக்கேற்ற வாங்கலை. இதில் பார்த்தீங்கன்னா 7 முகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2, 4, 6, 8, 9 முக விளக்கு. பட் இந்த விளக்கு வந்து இது நம்ம ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன நினச்சேன்னா இப்படி வச்சு இந்த பாருங்க, யானை மேல ஒரு விளக்கு இருக்கு, அதனால இது இப்படி வைக்க போறேன். ஓகே, ஒரே நிமிஷம். இது மேல இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி தோணுச்சு. ஏன்னா தரையில வச்சோம்னா ரொம்ப குட்டியோண்டா இருக்கு, அதனால இப்படி. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வைக்கிறதுக்கு தான். இப்போ இதில் நம்ம விளக்கு வச்ச உடனே இந்த கேப் எல்லாத்துலேயுமே நல்ல வெளிச்சம் தெரியும். இதை வந்து இப்படி சைடில் வச்சு விட்டுறணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால வாங்கியிருக்கேன். இது 2 எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க 2 விளக்கு. அதை பார்த்தா பானையை கவுத்தி போட்டாப்புல இருக்குது. இரு மச்சான் எடுத்துக்கிறேன், இதை தள்ளி உடச்சிட்டு போயிடாத. இது மாதிரி நான் 2 வாங்கியிருக்கேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் எடுபட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அது நம்மளே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இது ஒன்றும் பெரிய ஏன்னா இருக்கு, நமக்கு எதிர்பார்த்த மாதிரி பொருள்லாம். பட் என்னன்னா பெயிண்ட் டச்சிங் போயிருக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கா, எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணணும் இப்போ உட்காந்து. ஸோ இது மாதிரி இதுவுமே வந்து இதோடைய ஜோடி விளக்கு ஒன்று அதை இருக்கு பாருங்க, அதை தூக்கி இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு. இது வந்து இது ஒன்றே தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வாய் பாருங்க எவ்வளோண்டா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையும் கழுவுனோன்னு ரொம்ப க்ளீன் ஆகிடும். இதுக்கு வந்து நான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கலராக வாங்கியிருக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம். ஏன்னா உண்மையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன்ல, இந்த க்ரீனிஷாக இருக்கிற இடங்களை பார்க்குறது எப்படி நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதே மாதிரி வந்து ஒரு வீடு வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது பழக்கமே இருக்கும். சோஃபா வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும்,
கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த சோஃபா இப்படி லைட்டாக திருப்பி போட்டு அது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பொருட்கள் வாங்கி வைக்கும்போது உண்மையாகவே மனசில் வந்து ஒரு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி வரும். எங்கள் புத்துணர்ச்சிக்காக தான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இந்த ஸ்டாண்டு வந்து மீன் வச்ச ஸ்டாண்டு. இங்கே இருக்க கீழே மீன் இருக்கா இந்த ஸ்டாண்டு. இதுக்குள்ளே வந்து என்ன வைக்கணும்னு நினச்சேன் நான். இதில் என்ன வச்சேன்னு நினச்சேன், அதை தூக்கி வச்சேன். இதுக்கு வந்து அது உருளி, இதுக்கு வந்து இது உருளி. ஓகே ஓகே, இது எதை தூக்கி வச்சேன். ஆமாம், ஓகே. அதான் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணணும். பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கலர் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா உட்காந்துக்கிறேன். அடுத்த ஐட்டங்கள்லாம் உட்காந்து தான் காட்ட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்குமே மகிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காருல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தார். புத்தர் ரொம்ப அழகாக இருக்காரு. அதையும் அவரை சுற்றி இந்த மரம் மாதிரி இருக்குல்ல, இது ரொம்ப அழகாக இருக்குது. எந்த இடத்துல மாட்டுறதுன்னு தெரில. ஆனால் பாப்பா பர்த்டேக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கோம் நாங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவர். ஏற்கனவே கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். அதெல்லாம் வந்து பூ தான் நிறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் மேலே இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் என்னடா ஏதோ உடையுது. சரி, பெயிண்ட் அப்பெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பூக்கள் வாங்கினேன். இந்த பூக்கள்லாம் எதுக்கு வாங்கினேன்னா அதோ அதுக்குள்ளே வைக்கிறதுக்காக வாங்கினேன். பட் இதில் வச்சு காட்டுறேன். இதில் இப்படி இருக்காது, அதில் தான் போயிடுச்சுடா மச்சான். பானைக்குள்ளே ஓட்டை இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த அக்கா வச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு. அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வீட்லேயே கம்பி அது இதுன்னு கிடக்கு. அது இதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கட்டு கம்பி போட்டு கட்டிட்டு உள்ளே இறக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய கலரில் இருக்குது நம்மள்ட்ட பூவெல்லாம். இப்போ காட்டுறேன் பாருங்க ஒன்றா. அடுத்தது வந்து கவரோட காட்டிட்டா. இது வந்து ரொம்ப அழகான கலர். இங்கே பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குல்ல. இது ரெண்டையும் ஒன்றா வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா இருக்குல்ல. இது வந்து எல்லாத்துலேயுமே ரெண்டு வாங்கியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் நேற்று வேண்டாம்னா கருப்பாயிடும்னு ஒயிட் வந்துருச்சு. அது கூட சரி, ஓகே. ஒயிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு. இது ரொம்ப அழகான கலராக இருக்குது பாருங்களேன். அதுலேயே லைட் பிங்க்லேயே வந்து ஒரு டார்க் ஷேட் வருது. அடுத்தது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பு கலர். எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு கலர் வாங்கியிருந்தீங்க, ஆரஞ்சு கலரா. இது வந்து லைட் ஆரஞ்சு கலர். இதுவுமே இப்போ இது எல்லாத்தையுமே ரெண்டு வாங்கியிருக்கோம். அப்போ ரெண்டு பாட்டுக்கு வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கியிருக்கோம். இலை. இந்த இலையை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த பாருங்க, இது வந்து இந்த இதில் வர்ற மரம் மாதிரி இருக்குல்ல, ஏதோ படத்துலலாம் வருமே, இது இப்படி சாமி பின்னாடி இன்னும் ஒரு மரம் சொல்லுவாங்க, கற்பக விஷ மரமா, அது மாதிரி. இது வந்து பச்சை கலரு, இது வந்து லைட்டாக ப்ளூ கலரு. எல்லாமே இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஏன்னா அந்த ரெண்டுலையுமே வச்சு செட் பண்ணலான்னு. அடுத்து வந்து இது மஞ்சள் கலர். இதில் 3 கலர் தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் 3 மட்டும் எடுத்தோம். இது ப்ளூ. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டங்கள். அதை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சைடில் தொங்க விட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தானே, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் சிக்கு பிடிச்சிருக்கு, ஒன்னோட ஒன்று ரொம்ப சிக்காக இருக்குது. இப்படியே பார்த்துக்கங்களேன் மொத்த கலரையும். இது வந்து இப்படி தொங்கும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ இந்த பாட்டுக்குள்ளே நான் இப்படி வைக்கிறேன்னா இது வந்து இப்படி சைடில் இப்படி லைட்டாக தொங்கிட்டு இருக்கும். அது மாதிரி எல்லாத்துலேயும் ரெண்டு எடுத்துருக்கோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பிங்க் கலரு, ப்ளூ கலரு, ஊதா கலரு, அப்புறம் என்ன மஞ்சள் கலர். 5 கலர் எடுத்தோமா? 4 கலர். இதில் வந்து 4 கலர் தான் இருந்துச்சு. அதனால் அது எடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க்கு. இதோ இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி கலர் கொடுக்கறதுக்காக. அடுத்து வந்து சில்வர் கலரு. அடுத்து வந்து கோல்டு கலர். இப்போ இந்த 3ஐயும் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் திறமையை காட்டுறதுக்கு நான் 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு 12 கலர் வாங்கியிருக்கேன். இதை வச்சு அங்கங்கே எதனா ஹைலைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வாங்கியாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் தான் இருக்கும். ஆனால் இதை எங்கே வைக்கிறதுன்னு தெரில எனக்கு. இதுதான் இந்த விளக்கெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. பட் அழகாக இருக்குன்னு 2ஐயும் வாங்கிக்கிட்டு நான் என்ன நினச்சேன்னா, சாமி ரூம் முன்னாடி இதை ஒரு நாள் அதை ஒரு நாள் அப்படி மாற்றி வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே நாங்கள் பெயிண்ட் அடித்து இந்த பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டு கலர் அடித்து பார்ப்போம். எப்படி தொட்டிக்கு பின்னாடி அடித்து பார்ப்போம். நானும் இதை அடித்தது கிடையாது. என்னடா கோல்டு மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி வருது. இது அடித்தா தான் உனக்கு கோல்டு தெரியும். ஃபுல்லாக அடி. கோல்டு தானே? ஆமாம்மா. இப்படியே அடிக்கவா? கிளிட்டர் ஆகுது பேர். அது எப்படி இப்போ நாளைக்கு அடிப்பீங்க? பயமாக இருக்கு. என்னடா அது, அவ்வளோதான். உனக்கு பெயிண்ட்டும் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. அதான் பல இருக்குடா மச்சான். சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். அங்கே எங்கெங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கோ அந்த இடத்த அடிச்சு விட்டுரு. இது திட்டுட்டா தெரியாதுல்ல.
திட்டாமல் இருந்தீங்கன்னா திட்டா தெரியாது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஐயா சிவா அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த தெரியுதா மாதிரி டிஃப்ரெண்ட்? நல்லா இருக்கே, கிளிட்டர் ஆகுது, நல்லா பளபளன்னு. அதான் நல்லா பளபளன்னு இருக்கு. இது வந்து அடிப்பாகம். ஏன்னா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா செல்லம், நீ எனக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துரு. இந்த கோடெல்லாம் இருக்குல்ல, இதுல அந்த பெயிண்ட்டை வச்சு ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணும்போது கோல்டுக்கு வந்து எது ஆப்போசிட் கலர்ல இருக்குமோ கான்ட்ராஸ்டா இருக்குமோ அது மாதிரி போட்டோன்னு வச்சுக்க, செம்மையா இருக்கும். சரி ஓகே, நம்ம ஒன்று பண்ணுவோம், இது எல்லாத்தையும் பெயிண்டிங் பண்ணிடுவோம். பெயிண்டிங் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் காட்டுவோம். நாங்கள் அதை முடிச்சிடுறோம். ஆமா, ஸோ இதை முடிச்சிடுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பொருள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வீடு உண்மையாகவே இப்போ நிறைய வீடியோஸ்லலாம் ஒரு பாட்டு வருது, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட சொன்ன, நம்மளாம் அந்த மாதிரி பாட்டை போடலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு இது வந்து பெரிய கனவு கிடையாது, இதை தாண்டி ஒரு கனவு இருக்குது, இந்த ஸ்கூல் மேட்டர் சொன்னது. அதனால எங்களுக்கு இது என்னன்னா குடியிருக்க ஒரு இடம், அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்படி போயிடுச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், சொந்த வீடு அப்படின்றது பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே அமையணும். ஏன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு அதை பட்டுட்டோம்ல. இப்போல்லாம் என்ன தோணுது, யார் யார் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை கும்பிட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கும் சீக்கிரமாக அமையணும். நீங்கள் என்ன நல்ல விஷயம் கேட்குறீங்களோ அது கடவுள் சீக்கிரமாக கொடுப்பாரு. இந்த பொருள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வேலை செய்யணும் அப்படின்றதுனால தான் நான் நைட்டியோடு உட்காந்துருக்கேன், பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட நாகா சோனி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பாய்.